சாப்பிடும் வழிமுறைகள். நம்ம சாப்பிட்றது உணவு. இந்த உணவு உயிர் வாழ்வதற்கு மட்டும் உணவு அல்ல. நாம் நோய் நொடி இல்லாமல் மிகச் சிறப்பான முறையிலே வாழ வேண்டும் என்பதுதான் உணவு உண்பதனுடைய முக்கியமான சரியான நோக்கம் என்று நான் சொல்வேன். ஒரு வேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, அனுபவிக்க பிறந்தவன். 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி, நோயாளி என்று நமது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் 2 வேளை தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னா சாப்பிட்டா நல்லதுங்க. ஆனால் நம்ம 3 வேளை மொசுக்குன்னு சாப்பிட்றோம். தண்ணி குடிச்சா தண்ணி போய் சேர முடியாத அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடாது. 2 வேளை பாதி வயிறு உணவு, 1/4 வயிறு நீர், மீதி இடம் காலியாக இருக்கணும். இதுதான் உணவு சாப்பிடக்கூடிய வழிமுறைங்க. சாப்பிடும்போது கூட திசை கூட காரணமாக இருக்குங்க. எந்த திசையை பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னா, கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று நமது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆரோக்கியம் கூடுமா, ஞான மார்க்கம் கூடுமா, கல்வி மேம்படுமா. கிழக்கு பார்த்து சாப்பிட்டா. மேற்கு திசை அமர்ந்து சாப்பிட்டால் வீட்டின் செல்வ நிலை உயரும், தொழில் மேம்பாடு அடையும். நமது வீட்டை தவிர சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது மேற்கு திசை பார்த்து உட்காந்து சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டை வேணால் உட்காந்து மேற்கு திசையில் சாப்பிடாம ஒழிய, நமது விருந்தினர்கள் வீட்டில் போய் சாப்பிடும்போது மேற்கு திசை திரும்பி உட்காந்து சாப்பிட்டா அந்த வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் உறவு முறையில் விரிசல் ஏற்படும்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தெற்கு திசை பார்த்து சாப்பிட்டா அப்படின்னா புகழ் சேரும், பொது தொண்டில் ஈடுபடுவார்கள், கலைஞர்களாக இருப்பார்கள், நல்ல அரசியல்களுக்கு பாடுபடுபவர்கள். தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்து சாப்பிட்டா அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பப்ளிக் ரிலேஷன் உள்ளவங்க, பப்ளிக்கோட சம்மந்தப்படக்கூடியவங்க, தொழில் பண்ணுறவங்க தெற்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்டா அவங்களுக்கு நிறைய தொண்டர்கள் கிடைப்பார்கள், அவர்கள் மத்தியிலே பேரும் புகழும் கிடைக்குமா. வடக்கு திசை உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஏன் கடைசியாக வடக்கு திசையை கொண்டு வந்திருக்கீங்கன்னா, முடிந்த அளவு வடக்கு திசை நோக்கி தலையை வச்சு படுக்கவும் கூடாது, வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து தட்டு போட்டு சாப்பிடவும் கூடாது. ஏன்னா காந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வட துருவம் இருக்கு, தென் துருவம் இருக்கு. வட துருவம் என்பது வடக்கு திசை. இப்ப நம்ம பூமியே ஒரு காந்தம்னு வச்சுக்கோங்களேன். வடக்கு பக்கத்துல வட துருவம் இருக்கு, தெற்கு பக்கத்துல தென் துருவம் இருக்கு. நம்ம உடம்புக்கு நம்ம தலை வடக்கு துருவம், கால் தென் துருவம். எப்பவுமே வடக்கு துருவமும் தென் துருவமும் தான் ஈர்க்கும். வடக்கும் வடக்கும் விளக்கும், தெற்கும் தெற்கும் விளக்கும். ஏற்கனவே வடக்கு திசையில காந்தம் இருக்கு, நம்ம தலையும் வடக்கு. நம்ம வடக்கு தலையை காந்த பகுதியை வடக்கு பக்கம் வச்சோம்னா நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. தேவையற்ற கனவுகள் வரும், தேவையற்ற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், திருப்தியாக படுத்து தூங்க முடியாது. அப்படி நீங்கள் படுத்திருந்தா கூட தூக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், காந்தம் விட்டு விளக்குறது மாதிரி உங்கள் தலை என்ன செஞ்சிடும், விளக்கி விட்டு நீங்கள் கொஞ்சம் நகண்டு படுத்துருவீங்க. அதனால் வடக்கு திசை நோக்கி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உட்காந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் தான் இறந்தவர்களுடைய தலையை வச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஈர்ப்பு விசைக்கும் காந்த விசைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அப்போ சாப்பிடுவதில் கிழக்கு மேற்கு சிறப்பு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.